சிவா, இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும்டா. ஆமாப்பா. அன்பு, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. சொல்லுங்க ஆண்டி. உன் மனசுல நிறைய கோபம், நிறைய வலி எல்லாம் இருக்கு. ஆனா அதை எல்லாத்த விட பாசம்தான் நிறைய இருக்கு. அதனாலதான் உங்களுக்குள்ள ஒத்து போகாம இருந்தாலும் ஒரு கஷ்டம்னு வந்ததோ ஓடி வந்து நின்ன பாத்தியா. நீ அவனை விட்டு கொடுக்காம எங்களையும் பாத்துக்கிட்டு குழந்தைங்களையும் பாத்துக்கிட்டு, இதான் அன்பு. நீ லட்சுமி, இப்பதான் ஆஸ்பத்திரியில இருந்து வந்திருக்க. இப்படி எமோஷனல் ஆகாதுன்னு சொன்னல. எனக்கு ஒண்ணும் இல்லைங்க. நான் அன்பை பார்த்ததுமே எல்லாமே சரியா போச்சு. அன்பு இப்படியே இருந்தானா என் உடம்புக்கு இனிமே என்ன வந்தாலும் நான் தாங்கிப்பேங்க. ஆண்டி, என்ன இது? இப்படி எல்லாம் பேசக்கூடாது. சரி, எல்லாரும் சாப்பிட்டீங்களா? இல்லம்மா, இனிமேதான். நீங்களும் வந்ததும் எல்லாரும் ஒன்னா சாப்பிடலான்னு தான் வெயிட் பண்றோம். என்ன ஆண்டி அப்படி பாக்குறீங்க? இனிமே இந்த வீட்ல ஒரே அடுப்பு தான், ஒரே சமையல் தான். சிவம், நீ ஏன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்ப? அதை விசாரிக்க வந்தா அப்படி எதுவும் நடக்கல, கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிக்கிறேங்கிற. போலீஸ்காரங்கன்னா உனக்கு அவ்வளவு இதா போச்சா? சார், நான் நடந்தத சொல்லிட்டேன். அப்புறம் அதுக்கு மேல உங்க இஷ்டம். குழலி, நிஜமாவே அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அதான் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீ திரும்பவும் எதுக்கு அதெல்லாம் ஆரம்பிக்கிறீங்க? குழலி, இல்ல, நீ நடந்த உண்மையை சொல்லு. சத்யா, கல்யாணத்தன்னைக்கு குழலியை யாரோ கடத்தினது உண்மைதான். அவங்க யாரு என்னன்னு தெரியல. என்ன பண்ணி அந்த பொண்ணே இல்லங்குது, நீ கடத்தினாங்கன்னு சொல்ற. இதுல எது உண்மை? குழலியை கடத்தினது உண்மைதான். நான் அவளோட வக்கீல். அவ பிரச்சனை வேண்டான்னு நினைக்கிறேன். குழலி, நீ நடந்த உண்மையை மட்டும் சத்யா கிட்ட சொல்லு. மத்ததை நான் பாத்துக்கிறேன். குழலியை கடத்தினவங்க நான் தான் அவளை கடத்த சொன்னேன்னு அவகிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே கடத்த சொன்னது நான் இல்லை. யாரு கடத்தினாங்கன்னு நீதான் கண்டுபிடிக்கணும். என்னங்க, எதுக்கு தேவையில்லாம? இல்ல குழலி, நீ கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க வேண்டாம். நீயும் நான் தான் கடத்தினு நினைச்சிட்டு இருக்க. உண்மையிலேயே இத நான் பண்ணல. இத யாரு பண்ணாங்கன்னு எனக்கும் தெரியும். அப்பதான் மத்தவங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரும். நீ நடந்ததை என்னன்னு மட்டும் போலீஸ் கிட்ட சொல்லு. சொல்லுமா, என்ன நடந்தது? ஒரு நிமிஷம். குழலிதான் எந்த பிரச்சனையும் இல்ல, கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்றாள். அப்புறம் எதுக்கு நீ போலீஸ் கிட்ட விசாரிக்கணும்னு பிடிவாதம் பிடிக்கிற? உன்கிட்டதான் கேக்குறேன், சொல்லு. நான் தான் குழலியை கடத்திருப்பேன்னு உனக்கு என் மேல சந்தேகம் இருக்குல்ல? வக்கீல, நீ வீட்ல இருப்பன்னு நான் நினைக்கவே இல்ல.
பாட்டி தாத்தாலாம் எங்க? வெளியில போயிருக்காங்கடா, வந்துருவாங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சு ஸ்கூல்ல? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா வக்கீல? எங்க ஸ்கூல்ல நிறைய காம்படிஷன்லாம் வைக்கிறாங்க. நான் டிராயிங் காம்படிஷன்ல சேர்ந்திருக்கேன். வெரி குட், சூப்பர். என்ன வரைய போற? இனிமேல் தான் பார்க்கணும்பா. ஆமா, கலை ஏன் ஒரு மாதிரியா இருக்கா? அவ நல்லா மாட்டிக்கிட்டாப்பா, பாவம். மாட்டிக்கிட்டாளா? என்ன மாட்டிக்கிட்டா? அவங்க மிஸ் அவ பேச்சு போட்டியில சேர்ந்தாகணும்னு கம்பல் பண்ணிருக்காங்க. பேரும் எழுதிட்டாங்கப்பா. அதுக்கு ஏன் சோகமா இருக்கா? நல்லது தானே. இது அன்பம்மாக்கு தெரிஞ்சா திட்டுவாங்களாம், அதான் பயந்து போயிருக்கா. ஆனா அவளா சேரல, மிஸ் தான் கம்பல் பண்ணி சேர்த்து விட்டுருக்காங்க. இதுல திட்டுறதுக்கு என்ன இருக்கு? எனக்கு தெரியலையே, ஆனா அம்மா திட்டுவாங்கன்னு அவதான் சொன்னா. வக்கீலே, நான் போறேன்னு சொன்னாலும் அம்மா திட்டுவாங்களா? அம்மா திரும்பவும் என் கூட பேசாம இருந்துருவாங்களோ? ஏய் சச்சா, அப்படிலாம் பண்ண மாட்டேன். இப்போ போய் ட்ரெஸ்ஸ மாத்திட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரிப்பா. அம்மா. என்னம்மா? இல்லம்மா, என்னால போட்டியில பேச முடியாதா? கலை, யார் சொன்னது அப்படி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உன்னாலையும் பேச முடியும். அப்ப ஏன் என்ன அந்த போட்டியில சேரக்கூடாதுன்னு சொன்னீங்க? என்னால பேச முடியாதுன்னு தானே நீங்க நினைக்கிறீங்க? இல்ல கலை, நிச்சயமா நான் அப்படி நினைக்கவே இல்ல. நான் வேண்டான்னு சொன்னது வேற ஒரு காரணத்துக்காக. போட்டியில கலந்துக்கணும்னா முழு எஃபர்ட் போட்டு அதுக்கு முதல்ல நாம தயாராகணும். அப்படி தயாரானாலும் எப்பவுமே நாம தான் ஜெயிப்போன்னு சொல்ல முடியாது. ஆமாமா, தோத்து கூட போவோம் முதல் தடவை. ஆனா நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது முக்கியம் இல்ல. நம்ம போட்டியில தைரியமா கலந்துக்கிட்டோம், அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணோம், அதுதான் முக்கியம். புரியுதுமா. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல்ல ரன்னிங் ரேஸ்ல சேர்ந்து நீ ஓடுன, 4வதா வந்த. முதல் 3 பேருக்கு தான் பரிசு கொடுத்தாங்க. ஜெயிக்கலன்னு நீ ரொம்ப அழுது 3 நாளா காய்ச்சல்ல கிடந்து வீசிங் எல்லாம் வந்து உன்னை ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்தோம். அப்படியாமா? ஆமா கலை, உனக்கு மறந்து போச்சா? அப்ப நீ இன்னும் சின்ன புள்ள தானே. கலந்துக்கிறது தான் முக்கியம்னு உனக்கு புரியும் போது உன்னை போட்டியில சேர சொல்லலான்னு நினைச்சுதான் நான் வேண்டான்னு சொன்னனே தவிர உன்னால பேச முடியாதுன்னு நான் நினைக்கவே இல்ல கலை. ஒருவேளை போலீஸ் விசாரணையில சிவா எந்த தப்பும் பண்ணலன்னு ப்ரூவ் ஆயிட்டா நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணணும்? ஏய், ஒழுங்கா பதில் சொல்லுடி. ரொம்ப தப்பான ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டோன்னு இப்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கேன். அவரு தப்பு பண்ணலன்னு ப்ரூவ் ஆயிட்டா ஒரு நல்லவருக்கு தான் ஹெல்ப் பண்ணணும்னு சந்தோஷப்படுவேன். அவ்வளவுதானா? அவ்வளவுதான், வேற என்ன பண்ணணும்? நீதானே எந்தன் பொன் வசந்தம், புது ராஜ வாழ்க்கை நாளும் உன் சொந்தம். ஆஹா, நீதானே எந்தன் பொன் வசந்தம், புது ராஜ வாழ்க்கை நாளும் உன் சொந்தம். எப்படியா இருந்தாலும் நெல்லு. என்ன சிவம், போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போனியா? சொல்லவே இல்ல. என்னங்க நீங்க வக்கீல்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகத்தான் செய்வாங்க. சின்ன புள்ள தரமா கேள்வி கேக்குறீங்க. லாயரா போனா பரவாயில்ல, கிரிமினலால போயிருக்காரு. என்ன வேணும் உனக்கு? நீதான் பெரிய காதல் மன்னனாச்சே,
எப்பேற்பட்டவங்களையும் பேசி சிரிச்சு மயக்கிருவியே. அந்த குழலைய உன்னால அப்படி மயக்க முடியலையா? அந்த குழலி எல்லாம் பேசி சிரிச்சு மயக்கிட்டான். ஆனா அந்த குழலியோட பாட்டியை தான் சிரிச்சு மயக்க முடியல. ஆமா இல்ல? எவ்வளவு பெரிய கேடி நீ. ஒருத்திய கடத்தி நீ ஆசைப்பட்ட பொண்ண கல்யாணம் பண்ணி அவளை கோர்ட்டுக்கும் கூட்டிட்டு வந்து இவ தான் என் பொண்டாட்டின்னு ப்ரூவும் பண்ணிட்ட. ஆனா மேல ஒருத்தர் இருக்கானே, அவன் உன்னை சும்மா விடுவானா? குழலியோட பாட்டி ரூபத்துல இப்ப வந்திருக்கான். அதுல பாட்டி காம்ப்ரமைஸ் ஆகாது. இவனோட கெட்ட நேரம் மதுரையில இவனுக்கு ரொம்ப தோஸ்தா இருந்த சத்தியமூர்த்தின்ற ஒருத்தன் இறங்கி இருக்கான். பாட்டியும் சத்தியமூர்த்தியும் சேர்ந்து இவனை உள்ளத்தல்லாம விடவே மாட்டாங்க. ஆமா இல்ல? எவ்வளோ தடவை நீ தப்பிச்சிட்ட. ஆனா இந்த தடவை நீ தப்பிக்கவே முடியாது. புரியலையா? குழலைய கடத்தினவங்கள போலீஸ் ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருக்காங்களாம். அவ மட்டும் மாட்டட்டும். ஏங்க நானும் பாக்குறேன். மதுரையில இருந்து சென்னை வரைக்கும் நாங்க கோர்ட்டுக்கு போகும்போதும் வரும்போதும் உன்னை அழிச்சிடுவேன், உன்னை ஒண்ணு இல்லாத பண்ணிடுவேன், உன் புள்ளைய தூக்கிடுவேன்னு முக்கி டயலாக் பேசுறீங்க. ஆனா என்ன நடக்குது பாத்தீங்களா? நீங்க நினைச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. சிவம் ஆசைப்பட்ட மாதிரியே அன்பு கழுத்துல தாலிய கட்டிட்டான். இனியா சிவத்து கூடயே இருக்கணும்னு கோர்ட்டும் சொல்லிடுச்சு. இந்த பாருங்க, எப்பவுமே நல்லது நினைச்சா நல்லது நடக்கும், கெட்டது நினைச்சா கெட்டதுதான் நடக்கும். என்ன அந்த கெட்டது நமக்கே நடக்கும். யா இப்ப இனியா இவர் கூட வந்துட்டாருங்கிற திமிர்ல தானே பேசிட்டு இருக்கீங்க. இந்த கேஸ்ல மட்டும் நீ அக்யூஸ்ட்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு வை. அன்பு உனக்கு டாட்டா சொல்லிட்டு போயிடுவா. அப்புறம் இனியா ஆட்டோமேட்டிக்கா ஏன் கூட வந்துருவா. அதனால இனியாவோட திங்ஸ் எல்லாம் நீ இப்பவே பேக் பண்ணி வை. நாங்க வந்து அவளை கூட்டிட்டு போறோம். பாரா. ஐயோ, இந்த டயலாக நான் பேசணும், நீ பேசிட்டு இருக்க. இனியாவை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவேன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப சொல்றேன், நீ சொல்ற மாதிரியே நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன். அந்த இன்ஸ்பெக்டர் உண்மையாவே யாரு கடத்தினதுன்னு கண்டுபிடிக்க போறான். அப்பா அவன் கைய காட்ட போறது என்ன இல்லை, உன்னை. எதுக்கு தேவையில்லாம போறவனை நிறுத்தி வச்சு என்ன இன்சல்ட் பண்ற? இல்ல அந்த மாதிரி எதுவும் இல்ல ராஜு. அவன் பாட்டுக்கு போறான், அவனை விடுவியா? அதை விட்டுட்டு என்ன ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என் கூட எப்படி வாழணுங்கிறத பத்தி நீ யோசிக்கவே மாட்டேங்கிற. எப்ப பாரு அவனை பத்தியே யோசிச்சுக்கிட்டு அவனை எப்படி பழி வாங்கணும்னு தான் உன் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. அவனை விருப்பத்தை தான் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியோன்னு தோணுது. ஏய் ஐயோ, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் இந்த மாதிரி தேவையில்லாம எல்லாம் யோசிக்கிறீங்க? நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு அரசி, அந்த வாழ்க்கைய பத்தி யோசி. சரி, சாரி, டென்ஷன் ஆகாதீங்க, வாங்க. அரசி, நான் உன்னை கேட்கவா? இந்த விஷயத்துல நீ ஒன்னும் கேம் ஆடலையே. ஏங்க என்ன என்ன சொல்றீங்க நீங்க பாட்டுக்க? குழலிய கடத்துறதுக்கு என்கிட்ட சொல்லிருந்தா நானே ஆளு செட் பண்ணிருப்பேன். ஆனா நம்ம ஆட்கள் குழலிய கடத்தல, வேற யாரும் குழலிய கடத்திருக்காங்க. ஆமா, அதுதான் அன்னைக்கே சொன்னீங்களே. சிவன் இவ்வளவு கான்பிடென்டா பேசுறத பார்த்தா குழலி அவன் கடத்தின மாதிரி தெரியல. நானும் அவளை கடத்தல, அப்போ வேற யாரா இருக்கும்? என்ன இனியா ரெண்டு பேரும் இப்படி ஓடுறாங்க? ஸ்கூல்ல பேச்சு போட்டி இருக்குக்கா. நான் பேசுறது சரியா இருக்கான்னு கேளுங்கன்னு சொன்னா ஓடுறாங்க ரெண்டு பேரும். சரி, உன் அப்பாவை பிடிக்க வேண்டியதானே? அப்பா பிஸிக்கா. கோர்ட்லயா? வீட்ல. உனக்கு சொல்லி தரத விட அப்படி என்ன பிஸி? அப்பா கலைக்கு சொல்லி தராரு. கலைக்கா? ஆமாங்கா. கலைக்கு அன்பு சொல்லி கொடுக்கட்டும். ஐயோ, கலை காம்படிஷன்ல கலந்துக்கிறது தெரிஞ்சா ஆன்ட்டி அவ்வளவுதான். ஏன்? கலை ரொம்ப வீக். ஸ்டேஜ் ஃபியர் அவளுக்கு ரொம்ப ஜாஸ்தி. மேடை ஏறினாலே பயந்து சொதப்பிடுவாளாம். அப்புறம் அதே யோசிச்சு காய்ச்சல்லாம் கூட வந்திருக்கு அவளுக்கு. அதனாலதான் ஆன்ட்டி அவளை கலந்துக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஓஹோ. அக்கா, நீங்க அன்மாண்டி கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. சேச்சா, நான் இதெல்லாம் சொல்ல போறேன். ஆமா, ஒருவேளை கலை இந்த போட்டியில ஜெயிச்சு நீ தோத்துட்டா?
அவ எப்படிக்கா ஜெயிக்க முடியும்? உங்க அப்பா தான் அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரே. நான் தாக்கா ஜெயிப்பேன். உங்க அப்பா நியாயமா உனக்கு தானே சொல்லி கொடுக்கணும். அவரு ஏன் கலைக்கு சொல்லி கொடுக்கறாரு? இல்ல, அவ பாவம், அதான். நீ தோத்துட்டா அப்ப நீ பாவமாயிட மாட்டியா? தங்கம், இல்ல, சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். ஆனா உங்க அப்பா பண்றது கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. அது இல்லக்கா. என்ன இல்ல? பெத்த புள்ளைய விட நேத்து வந்து வசதியா போயிட்டால அவருக்கு. அது என்ன, உன்னை விட்டுட்டு அவளுக்கு சொல்லி கொடுக்கறது தப்பு இல்ல? இனியா, வர வர உங்க அப்பா உன்னை கண்டுக்கிறதே இல்ல. கலை கலைன்னு வார்த்தைக்கு வார்த்தை அவ பேர் தான் உங்க அப்பா வயல வந்துகிட்டே இருக்கு. பாப்பா, நான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். சரி, நானும் உன்கிட்ட சொல்ல கூடாதுன்னு பார்த்தா உங்க அப்பா செய்யறது ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. இல்லக்கா, கலை பாவம். அவ 3rd பிரைஸ் ஆவது வாங்கட்டும் தான் அப்பா ஹெல்ப் பண்றாரு. இல்ல பாப்பா, அவளுக்கு அவர் ஹெல்ப் பண்ணா நீ தனியா இருக்கல்ல, ஆடியன்ஸ் கூட யாரும் இல்ல, நீ எப்படி சொல்லி காட்டுவ? அதுக்குதான் நான் சொல்றேன். அந்த பாரதி என்னன்னா அப்பாவை பார்த்தாலே மூஞ்சி திருப்பிக்கிறான். ஆனாலும் அவன் கிட்டதான் போய் போய் வழி வழி பேசிட்டு இருக்காரு. இனியா, பாசம் பாதை மாறுது. நல்ல பயம் ஒரு வேலைய பொறுப்பா கரெக்டா செய்ய வைக்கும். பயம் நல்லதுதான். முதல்ல ஒன்ன நீ நம்பு, நல்லா ப்ரிப்பேர் பண்ணு, அப்புறம் கான்பிடென்ட்டா இறங்கி அடிச்சு அசத்து. ஓகேவா? ஆரம்பி. Hi all, I am Kalai from 4th standard B section. I am going to talk about our former president APJ Abdul Kalam. Hey! சூப்பர் சூப்பர் சூப்பர், கை கொடு கை கொடு, பின்னிட்டியே. அங்கிள், நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கலையே. ஏய், ஓப்பனிங்கே பிரமாதமா இருக்கு, அடுத்தடுத்து அசத்திரலாம். சூப்பர், கை கொடு. என்ன இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து அது சும்மாதான், வீட்ல போர் அடிக்குதுன்னு சொன்னா அதான் மாடியில பால் விளையாடலான்னு கூட்டிட்டு வந்தேன். பால் விளையாட போறீங்களா? பாலே காணோம். அது பால் தூக்கி போட்டா அது அந்த பக்கம் போய் விழுந்துருச்சு. அப்படியா? எங்க விழுந்துச்சு? என்ன நீ வளைச்சு வளைச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க? இப்ப ஏன் கோவப்படுறீங்க? கோவப்படல, சொன்னேன். என்ன பேப்பர் அது? ஆமா, நீ எதுக்கு இப்ப மாடிக்கு வந்த? நான் காயப்பட்ட துணியெல்லாம் எடுக்கலான்னு வந்தேன். துணியா? ஐயோ, எதுவும் இல்லையே. அது வந்து அது யாருக்கும் தெரியாம கலைய பேச்சு போட்டிக்கு ப்ரிப்பேர் பண்றியா? இரு, அன்பு வந்ததும் போட்டு கொடுக்குற. என்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்லையே. சரி வா கலை, நம்ம உள்ள போலாம். ஜம்ப். இன்னைக்கு இருக்குடா உனக்கும் அவளுக்கும் பிரச்சனை. ஆமா குழலி, இப்ப வரைக்கும் அந்த ஃபிட்ஸுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருக்கா. டாக்டர் திரும்பவும் இப்படி நடக்காம பாத்துக்கோங்க, அப்படி நடந்தா அவ உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிருக்காங்க. அதுக்காக தான் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா எந்த போட்டிலையும் கலந்துக்க வேண்டாம்னு சொல்லுவேன். மத்தவங்கள போட்டியில கலந்துக்கும் போது அவளுக்கும் அந்த ஆசை இருக்கும்ல, அதான். வேண்டவே வேண்டாம், மறுபடியும் எதுலயாவது கலந்துக்கிட்டு பிரச்சனை ஆயிட்டா ரொம்ப கஷ்டம். ஆமாக்கா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். நமக்கு நம்ம குழந்தையோட ஹெல்த் தான் முக்கியம், அப்புறம் தான் இந்த போட்டி எல்லாம். நீ வேற ஏதோ கேட்க வந்தியே?
அது ஒண்ணும் இல்லக்கா, பசங்க ஐஸ்கிரீம் கேக்குறாங்கன்னு அடிக்கடி வாங்கி கொடுக்கறாங்க, அதான். அப்படியா? ஆமாக்கா, பசங்களுக்கு வேற அடிக்கடி ஜுரம் வருது. இதோ பாரதிக்கு வயிற்று வலி வேற வந்துச்சு, அதனால தான்க்கா சொல்றேன். சரி, நான் பாத்துக்கிறேன். நீ எங்க போற? மார்க்கெட்டுக்கு. சரி வா உட்காரு. ஐயோ இல்லக்கா, மார்க்கெட் பக்கம் தான், நான் நடந்து போய்க்கிறேன், நீங்க போங்க. அப்ப கிளம்புறேன். ஆமா, கல்யாண செலவுக்கு தேவைப்பட்டுச்சு, அதனால எடுத்தோம். 2 லட்சம் ரூபாய் எடுத்து என்ன செலவு பண்ணீங்க? அது கல்யாண பொண்ணு வீட்டு செலவுன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க எடுத்த 2 லட்சம் ரூபாய என்ன பண்ணீங்க சொல்லுங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு அவசரமா 2 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டுச்சு, அதனால எடுத்து கொடுத்தேன். கல்யாண செலவுக்கு எடுத்தேன்னு சொன்னீங்க, இப்போ ஃப்ரெண்டு கேட்டாரு கொடுத்தேன்னு சொல்றீங்க. இதுல எது உண்மை? அது கல்யாண செலவுக்காக தான் எடுத்தேன். ஃப்ரெண்டு அவசரமா தேவைப்பட்டுச்சுன்னு கேட்டான், அதனால கொடுத்தேன். யார் அந்த ஃப்ரெண்டு? நான் சொல்றேன் இன்ஸ்பெக்டர். பாத்தியா, கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி உங்க போனுக்கு ஒரு நம்பர்ல இருந்து 10-12 தடவை கால் வந்திருக்கு. அந்த நம்பர் யாரோடதுன்னு சொல்ல முடியுமா? எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. 99405. இந்த நம்பர்ல இருந்தா உங்களுக்கு தொடர்ந்து கால் வந்திருக்கு. எனக்கு தெரியல. அந்த நம்பர் ஆந்திராவுல இருக்கிற ஒருத்தர் பேர்ல இருக்கு. நாங்க விசாரிச்சதுல அந்த அட்ரஸ்ல யாருமே இல்ல. ஏதாவது ராங் காலா இருந்திருக்கும். 10-12 தடவை கால் வந்திருக்கு. ஒவ்வொரு தடவையும் 3-4 நிமிஷம் பேசியிருக்கீங்க. உங்ககிட்ட பேசினது யாரு? அது சரியா ஞாபகம் இல்லைங்க எனக்கு. இன்ஸ்பெக்டர், இங்க என்ன விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஊருக்கே தெரியும் இவன் தான் பண்ணான்னு. இவனை உடனே அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி கொண்டு போய் வைங்க. பாட்டி, பொறுமையா இருங்க. என் பேத்திக்கு ஒரு நீதி கிடைக்கணும். குற்றவாளிகளை நாங்க தப்பிக்க விட மாட்டோம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கூட்டமா திட்டம் போட்டு என் பேத்திய கடத்திருக்காங்க. இவங்கள நல்லாவே இருக்க மாட்டாங்க, நாசமா போயிடுவாங்க. பாட்டி, நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். போங்க பாட்டி. எப்படி இருக்கானுங்க பாருங்க, படுபாவீங்க. நீங்க யாருக்கு அந்த 2 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க? போன் பேசினது யாரு? இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சாகணும். சிவம், ஒரு நல்ல பொய்யா உங்க அப்பா அம்மாவுக்கு சொல்லிக் கொடுங்க. நான் அப்புறம் வர்றேன். போங்கய்யா. என்னப்பா 2 லட்சம் ரூபாய் யார் கொடுத்தீங்க? இல்லப்பா, கல்யாணத்துக்கு தேவைப்படும்னு எடுத்து வச்சேன். அந்த ஐயாவை கல்யாணத்துக்கு வந்திருந்தாருல, அவர் பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை, அவசரமா பணம் வேணும்னு கேட்டாரு, அதான்ப்பா எடுத்து கொடுத்தேன். அப்பா, என்கிட்ட இருந்து எதையும் மறைக்கலையே? இல்லப்பா. அம்மா, சரவணா, சிவனுக்கு வேண்டிய எல்லார் மேலயும் அவனுக்கு சந்தேகம் இருக்கு. சிவனுக்கு ஒரு பிரச்சனைனா அன்பு முன்னாடி வந்து நிக்கிறா. அதனாலதான் அந்த இன்ஸ்பெக்டர் எல்லாரும் சேர்ந்து இதை பண்ணிருப்பாங்களோன்னு எல்லார் மேலேயும் சந்தேகப்படுறான். ஆமா, தேவையில்லாம நீங்க இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க. இது அண்ணன் பாத்துக்கும். அப்படி இல்லடா சரவணா, அன்பும் சிவமும் ஒன்னாயிட்டாங்கன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையான நிலைமை என்னன்னு நமக்கு தானே தெரியும். இப்பதான் அன்பு சிவத்துக்கிட்ட மூஞ்ச கொடுத்து பேசுறா. கலையும் அங்கிள் அங்கிள்னு சிவத்துக்கிட்ட ஒட்டிக்கிட்டா. இப்படியே போனா எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். அந்த இன்ஸ்பெக்டர் எப்படியாவது இந்த கேஸ்ல சிவத்தை உள்ள தூக்கி போடணும்னு அவனால முடிஞ்சதை எல்லாம் செய்யறான்டா. சிவம் வேற அன்பு கிட்ட என் மேல தப்புன்னு முடிவாயிட்டா நீ இத வீட்டை விட்டு போயிடலான்னு வேற சொல்லியிருக்கான். அதை நினைச்சாதாண்டா ரொம்ப பயமா இருக்கு. எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து சிவன் சீக்கிரம் வெளில வரணும். அப்பதான் அன்பும் சிவமும் சேர்ந்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னு தான் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். மாமா, நாம எதுவுமே பண்ணாம இருந்தாலே போதும், இந்த பிரச்சனை அதுவாவே சரியாயிரும். ஏண்டா சரவணா, பேசாம நான் தான் குழலிய கடத்தினு போலீஸ்ல போய் சரண்டர் ஆயிட்டுமா? என்னங்க நீங்க? மாமா, என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? நீங்க இப்படி பண்ணா எல்லாம் சரியாயிடுமா? இல்ல லட்சுமி, அதுக்கப்புறமாவது இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடும்ல. என்ன
ஒரு 6-7 வருஷம் தண்டனை கொடுப்பாங்க, அவ்வளவுதானே? என்ன மாமா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? செய்யாத தப்புக்கு நாம ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? இத பார் சரவணா, இப்ப யார் பண்ணாங்க பண்ணலங்கிறதெல்லாம் தேவையில்லை. எனக்கு என் மகன் சிவம் அன்போட சேர்ந்து சந்தோஷமா வாழணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அந்த இன்ஸ்பெக்டர் எதையும் கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியல. அவன் டார்கெட்லாம் சிவம் மேலதான் இருக்கு. மாமா நான் சொல்றதை கேளுங்க. தப்பு பண்ணவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். என்னடா என்னமோ ஜோசியக்கார மாதிரி பேசுற? ஆமா மாமா, நான் சொல்றதுதான் நடக்க போகுது. நீங்க நிம்மதியா இருங்க. டேய், உன்னால எப்பறா இப்படி ஒரு காரியத்தை பண்ண முடிஞ்சது? நீ இப்படி பண்ணுவனே நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ அரசியக்காவை கல்யாணம் பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும். இப்போ இனியாவுக்காக குழலைய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்காதுன்னு. அதனாலதான் இப்படி பண்ண. உனக்கு அன்பக்காவை எவ்வளவு பிடிக்குன்னு எனக்கு தெரியும். இனியாவும் அன்பக்காவை தான் தனக்கு ஒரு அம்மாவா நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்காக இப்படி பண்ணுவியா? இது மட்டும் போலீஸ்க்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியும்ல? என்ன நடந்தாலும் பரவாயில்லண்ணே, எனக்கு உங்க சந்தோஷம் தான் முக்கியம். இந்த பிரச்சனையில மாமாவும் அத்தையும் கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியலண்ணே. அதனாலதான் நான் போலீஸ் கிட்ட உண்மையை சொன்னேன். இப்ப என்ன, எனக்கு ஒரு 2-3 வருஷம் தண்டனை கிடைக்குமா? கிடைக்கட்டும்ண்ணே, அதை நான் பாத்துக்கிறேன். எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. சரவணா, என்னடா பேசுற? இங்க பாருண்ணே, என் உயிர் எப்போ போயிருக்க வேண்டியது. அத்தை மாமா வந்து என்ன காப்பாத்தினாங்க. அவங்க உன்னை நினைச்சு தினம் அழுகிறத என்னால பார்க்க முடியலண்ணே. அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைச்சேன். அதனாலதான் நான் இதை பண்ணேன். டேய், குழலையை கடத்தினா எனக்கு அன்போட கல்யாணம் நடக்கணும் உனக்கு எப்பறா தோணுச்சு? எப்படியோ உனக்கும் அன்பக்காக்கு கல்யாணம் நடந்துச்சா இல்லையா? சரவணா, உண்மையாவே இத நீதான் பண்ணிய? டேய், இனிய மேல சத்தியம் பண்ணி சொல்லு, நீ அதை பண்ண? சத்தியமா இதை நான் தானே பண்ணேன். இங்க பாருண்ண, நீயும் அன்பக்காவும் ஒன்னா சேரணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு நினைச்சனோ அதான் பண்ணேன். எனக்கு இதுல வேற யாரும் மாட்டிக்கிறதுல இஷ்டம் இல்ல. அதனாலதான் நான் தப்ப ஒத்துக்கிட்டு சரணடைஞ்சேன். உனக்காகவும் இனியாவுக்காகவும் நான் என்ன வேணாலும் செய்வேனே. டேய், உனக்கு இனிமேதாண்டா வாழ்க்கையே இருக்கு. இப்ப போய் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க. இத நான் பாத்துக்கிறேன். இத பத்தி நீ வேற யார்கிட்டயும் பேச வேணாம். நான் சொல்றேன்ல, இனிமே இந்த விஷயத்தை பத்தி நீ யார்கிட்டயும் பேசக்கூடாது. என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும். நான் எதுக்கு வாபஸ் வாங்க சொல்றேன்னு நீ கேட்க மாட்டியா? இத போய் ஏன் கேட்டுக்கிட்ட? நான் தான் அன்னைக்கு கேஸ வாபஸ் வாங்குறேன்னு சொன்னேன். நீங்க தான் விசாரிச்சே ஆகணும்னு பிடிவாதமா சொன்னீங்க. அப்படி பிடிவாதமா சொன்னவன் எதுக்கு இப்ப வாபஸ் வாங்க சொல்றான்னு கேட்க மாட்டியா? வீட்ல இருக்கிற குப்பையை கொண்டு போய் தூர போடுன்னு சொன்னா ஏன் எதுக்குன்னு கேட்டுட்டா இருப்பாங்க. இது உன் மனசு எவ்வளவு சுத்தமா இருக்குன்னு எனக்கு புரியுது குழலி. அதே மாதிரி என் மனசுலயும் எதுவும் இல்லைன்னு புரிய வைக்கதான் கேஸ வாபஸ் வாங்க வேணான்னு சொன்னேன். ஆனா விசாரிச்சா கூட இப்போ உண்மை வெளியில வருமானு தெரியுது. ஏன் அப்படி சொல்றீங்க? அந்த இன்ஸ்பெக்டர் என் மேல இருக்கிற கோவத்தை தீர்த்துக்க இதுதான் சான்ஸ் நினைக்கிறான். அவன் விசாரிக்கிறதுனால உண்மை நிச்சயமா வெளியில வரப்போறது இல்லை. என்ன பழி வாங்கணுன்ற பேர்ல அப்பா அம்மா எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கான். அதனால்தான் கேஸ வாபஸ் வாங்க முடியுமான்னு கேட்டேன். நீங்க எனக்கு இவ்வளவு விளக்கெல்லாம் கொடுக்கவே வேண்டாம். எனக்கு நல்லா புரியுது. இந்த மாதிரி தேவையில்லாம பிரச்சனை வரும் தான் நான் அப்பவே கேஸ வாபஸ் வாங்குங்கன்னு சொன்னேன். அன்பக்கா உங்களை நம்பணும்னு நீங்க கேஸ வாபஸ் வாங்க வேண்டாம்னு சொன்னீங்க. சரி, வேற யாராவது தான் கடத்தினாங்கன்னு தெரிஞ்சா உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு தான் நான் சும்மா விட்டுட்டேன்.
நான் இப்பவே போய் கேஸ வாபஸ் வாங்கிடுறேன். இன்னைக்கு கூட வேணாம் குழலி, இன்னும் ஒரு 4-5 நாள் போட்டு அதுக்கப்புறம் போய் நீயே கேஸ வாபஸ் வாங்கிடு. சரி. ரொம்ப நன்றி குழலி, தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சிடாத. ஐயோ, உண்மையான குற்றவாளி வெளியில வரப்போறது இல்லைன்னு தெரிஞ்சும் எல்லாரையும் கஷ்டப்படுத்த வேணாம்னு நினைச்சேன். ரொம்ப தேங்க்ஸ். நான் வரேன். அடியே பாத்தியாடி, பாத்தியா அவன் பேசிட்டு போறத? சந்தேகமே இல்ல, இந்த பையதான் எல்லாத்தையுமே செஞ்சிருக்கான். ஏய் கலை, இன்னும் உன் முகத்துல பயம் தெரியுதே. ஆமா அங்கிள், கொஞ்சம் பயமா இருக்கு. கையில கயிறு கட்டியிருக்கல, அதை இன்னொரு கையால அப்படியே பிடிச்சுக்கோ, தைரியமா இருக்கும். இப்ப எப்படி இருக்கு? கொஞ்சம் பயம் கம்மியான மாதிரி இருக்கு அங்கிள். அவ்வளவுதான், இன்னும் நல்லா பிடிச்சுக்கோ, உனக்கு மொத்த பயமும் போயிடும். நீ பேச போற மேட்டரை மட்டும் சீக்கிரட்டா வச்சுக்கோ, யாருகிட்டயும் சொல்லாத. சரி அங்கிள். இனியா, நீயும் யாருகிட்டயும் சொல்லக்கூடாது. சரிப்பா, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஓகே, 2 பேரும் சூப்பரா பண்ணும், சரியா? கண்டிப்பா சூப்பரா பண்ணுவோம். சரி, ஃபங்க்ஷன் எப்படா ஸ்டார்ட் ஆகும்? இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல ஸ்டார்ட் ஆயிடும். சரி, நீங்க 2 பேரும் உள்ள போங்க, நான் வந்துடுறேன். வா போ. ஒரு நிமிஷம் கலை, நீ ஸ்டேஜ்ல ஏறின உடனே சுத்தி இருக்கிற யாரையும் பார்க்க கூடாது, நேரா என்ன பார்த்து தான் பேசணும், சரியா? சரி அங்கிள். இனியா, நீயும் தைரியமா பேசணும். ஓகே வக்கீல. 2 பேரும் பேக் ஸ்டேஜுக்கு போங்க. இனியா, கலைய பத்திரமா பாத்துக்கோ. எனக்கு தெரியும் வக்கீல, நான் பாத்துக்கிறேன். வா கலை. இல்ல ஸ்ருதி, இன்னைக்கு நான் லீவு. ஸ்டாக் எல்லாம் நீயே செக் பண்ணி மேனேஜர் கிட்ட சைன் வாங்கிடு. ஓகே. நான் கட்டிக்க போறவனை என்கிட்ட இருந்து பறிச்சுட்டு கால் மேல கால் போட்டு உட்காந்து ஒய்யாரமா போன் பேசிட்டு இருக்கியா? உனக்கும் சிவத்துக்கும் நடுவுல இருக்கிற உறவு இன்னியோட முடிய போகுது. சரி ஸ்ருதி, நான் வச்சிடுறேன். எங்க கிளம்பிட்ட? எங்கயோ ஃபங்க்ஷனுக்கு போற மாதிரி தெரியுது. ஆமாக்கா, ஃபங்க்ஷன் தான் போகணும். ஆனா அது என் கையில இல்ல, உங்க கையில தான் இருக்கு. நீ சொல்றது எனக்கு புரியல குழலி. அக்கா, நான் ஒரு இடத்துக்கு போறேன், ஆனா நீங்களும் என் கூட வரணும். வருவீங்களா மாட்டீங்களா? எங்கன்னு சொல்ல குழலி. நான் சொல்ல மாட்டேன். நான் சொன்னா நான் வரலன்னு சொல்வீங்க, அடம் பிடிப்பீங்க. குழலி, இல்ல இல்ல, நான் இனியோட ஸ்கூலுக்கு தான் போறேன்னு நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். இந்த குழந்தைத்தனம் தான் உன்னோட அழகே. யாரு? நானா குழந்தை? நீதான் குழந்தை. சரி, என்ன திடீர்னு ஸ்கூலுக்கு? என்னவோ இன்னைக்கு ஸ்கூல்ல பேச்சு போட்டிருக்காமே, அதுல நான் தான் பேச போறேன்க்கா. நீங்க கண்டிப்பா வரணும். நீங்க வந்து முன்னாடி வரிசையில உட்காந்து நான் பேசுறத கை தட்டி ரசிக்கணும்னு இனியா சொல்லிட்டு போனா. ஏங்கா, இனியா உங்களை வர சொல்லலையா? இல்ல, அப்படி எதுவும் சொல்லல. என்ன கூப்பிட்டா உங்களையே கூப்பிடாம போனான்னு தெரியலையே. இவ மனச புரிஞ்சுக்கவே முடியலக்கா. அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல என் அம்மானு கூப்பிடுன்னு சொன்னப்போ மாட்டவே மாட்டேன்னு அடம் பிடிச்சான். இப்ப பாருங்க, என் காலை சுத்தி சுத்தி வரா. உங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறாளே. பெரியவங்க நமக்கு பட்டுன்னு தோணுச்சுன்னா மனச மாத்திக்கிறோம், பட்டுன்னு வெட்டிக்கிறோம், ஒட்டிக்கிறோம். ஆனா சின்னதுங்க அப்படி இல்லக்கா. அதுங்கள லேஸ்ல ஒரு விஷயத்த பண்ண வைக்க முடியாது தானே.